ஆர்கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஆர்கே, நம்ம ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி உங்களோட பெர்ஸ்பெக்டிவா கேட்கணும்னு நினைக்கிறேன். ராணுவமும் கூட சொல்கிறது, இன்ஃபேக்ட் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட நாங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரெயின்ட்டோட நடந்தோம் அப்படின்னு. இவ்வளோ ரெஸ்ட்ரெயின்ட்டாக நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் இருந்திருக்கிறது. இன்னைக்கு பாகிஸ்தான் கேந்திரங்கள் வேற, தீவிரவாத கேந்திரங்கள் வேறன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் சட்டங்கள் சொல்லுது, சர்வதேச சட்டங்கள்லாம் தான். பட் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி ரொம்ப தெளிவு, பாகிஸ்தான் தான் ஸ்பான்சர் பண்ணுது அப்படின்னு. ஸோ திஸ் லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட் தேவையா, இல்லை அது கண்டிப்பா அவசியமா, இல்லை அவசியம் இல்லையா? நிச்சயமாக இது தேவையில்லாத ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் தான். இது நாம பல முறை பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் ஆஃப் 2016 அது எஃபெக்டிவா இருந்தான்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சோம் எஃபெக்டிவா இருந்தது, எஃபெக்டிவா இல்லை. 2019 நடந்த அந்த நாம செஞ்ச தாக்குதல், அதுலயும் நாம தீவிரவாதம் ஒடுங்குவான்னு பார்த்தா அதுலயும் தீவிரவாதம் ஒடுங்கவில்லை. நிச்சயமாக பாவல்கோட் ஸ்ட்ரைக் பண்ணது, பாவல்பூர் ஸ்ட்ரைக் பண்ணது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை தான். எல்இடிஏ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும். இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். என்னை பொறுத்தவரை ஆர்மியினுடைய கம்ப்ளீட் பேக் போன் பிரேக் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். என்றால் அப்பதான் அங்க ஒரு சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சான்ஸே கொடுக்க முடியும். என்றால் இப்ப இருக்கிற நிலையில் ஏறத்தாழ அசீம் முனீர் கம்ப்ளீட்டாக எல்லாம் நடத்துற மாதிரியும் நாம கேட்டோம். அந்த டெப்டி பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச் கேட்டோம், ஹீனா ரபானி காரனுடைய இன்டர்வென்ஷன் கேட்டோம், அதே மாதிரி அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், அனைவரும் என்ன ஆர்மி சொல்ல வேண்டும் நினைக்கிறதோ அதே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்மியினுடைய அந்த பேக் போனை உடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் நாம் இன்னமும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு 2 வருஷம் கழித்து, இல்லை என்றால் இப்ப உடனே சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுல படிப்படியா தான் செய்ய முடியும். இப்ப இதை செஞ்சிருக்கோம், அடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் எஸ்கலேட் பண்ணுவோம். நம்ம பொறுப்பா தான் செஞ்சிருக்கோம். நம்ம இஸ்ரேலாம் என்ன செய்யும், ஒரு அடி கொடுத்தா 100 அடி கொடுக்கும். அது அவங்களுடைய ஸ்டைல். பட் இந்தியாவுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் ஆக்டரா, ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளேயரா நம்ம ஒரு ரெப்யூட்டேஷனா விரும்புறோம். அப்படிங்கும்போது கேன் வி கோ தட் ஃபார்? இல்ல ஹரி, நாம ஏதோ மகாத்மா காந்தி ரேஞ்சுக்கு போயிட்டோமே. அதாவது ஒரு கண்ணத்தில் அடித்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுவோம் என்று சொல்ற மாதிரி அது நிறைய காட்டியாச்சு. 1947 இருந்து கண்ணத்தை திருப்பி காட்டிட்டு தானே இருக்கிறோம். அது அந்த அரசுகளை கையாளாத அரசு என்றுதானே இந்த அரசு வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பிஜேபி அரசாங்கம், ஒரு மஸ்குலர் அரசாங்கம், ஒரு மஸ்குலர் ரெஸ்பான்ஸை தானே கொடுக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு இந்த ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ் என்ற அந்த கருத்துக்கே இடமே இல்லை. வாட் இஸ் ப்ரொபோர்ஷன் என்பது இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு சர்வதேச கண்டனங்கள் வந்திருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூத்தடிச்சிருப்பார்? இல்ல, என்னை பொறுத்தவரை இப்போ மைட் இஸ் ரைட் அந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த ஒரு நடவடிக்கை தான் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஐ ஹேவ் எ ப்ராப்ளம் வித் இட். ஏனென்றால் சவுத் ஏசியாவில் இருக்கின்ற நாடுகள் இந்தியாவை கேலி செய்கின்ற, கிண்டல் செய்கின்ற விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். இவர்களுக்கு எல்லாரும் ஒரு பாடம் போட்டிருக்கு. என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அருகில் இருக்கின்ற ஒரு நலிந்தவனை பிடிச்சு அடிக்கிறது தான் யூஸ்வலாக செய்வார்கள். ஆனால் அருகில் இருக்கிறதுலேயே ஒரு பவர்ஃபுல் ஆளை நாம் படபட அடிச்சோம்னா நிச்சயமாக பாக்கி இருக்கிற அனைவரும் இப்போ வழிக்கு வருவார்கள். இதுல பிரச்சனை தானுங்க. பங்களாதேஷும் மாலத்தீவும் அந்த ஓஏசியினுடைய அந்த 57 நேஷன்ஸ்ல இருக்கிற நாடுகள், அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல இருக்கின்ற அந்த குரூப்பிங்ல இருக்கிற நாடுகள், அவர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். காஷ்மீர் தான் மூல காரணம், காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று. நாளைக்கு நாம் பாகிஸ்தான ஒரு பெரிய ஒரு அடி அடிச்சோம்னா நாளைக்கு மாலத்தீவும் பங்களாதேஷும் இந்தியா என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கின்ற நாடுகளாக, ஒரு டிட்டரன்ஸை இன்னும் ஆழமா எஸ்டாப்லிஷ் பண்ணணும்ங்கறீங்க, நாடுகளாக மாறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.